ரிதி, நிச்சயமாக கடந்த 18ஆம் தேதி கள்ளக்குறிச்சி கண்ணையாபுரம் பகுதியை சேர்ந்த கள்ளக்குறிச்சி விஷசாராயம் குடித்து இதுவரை 47 பேர் பலியானதாக சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கு விளக்கம் அளித்திருக்கிறது. அதாவது 47 பேர் பலியானதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. அதாவது மரக்காணம் மற்றும் கள்ளக்குறிச்சி சம்பவங்கள் தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் அதன் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிற சூழல்ல ஏற்கனவே மரக்காணத்தில் 14 பேர் பலியான போதும் எப்படி தொடர்ந்து விஷசாராயம் விற்க அனுமதிக்கப்படுகிறது எனவும் நீதிபதிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மரக்காணம் சம்பவத்தை கடந்த ஒரு ஆண்டாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்னென்ன என நீதிபதிகள் கடுமையாக தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதே போல இதுவரை எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வரையான் மலை பகுதியில் அரசியல் அதிகாரம் உள்ளவர்களின் துணையோடு கள்ளச்சாராயம் விற்பதாக செய்தித்தாள்கள் மற்றும் யூடியூபில் செய்தி வெளியாகும் என நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதி விமர்சனம் செய்திருக்கிறார். அதே போல கள்ள சாராயம் விற்பனை தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அதிகாரி கவனத்துக்கு கொண்டு வந்ததாகவும் ஏன் இதை தடுக்கவில்லை என தொடர்ந்து நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டுள்ள கோவிந்தராஜ் என்பவர் தான் சாராயத்தில் மெத்தனாலை சேர்த்தவர் என தமிழக அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளார்கள். கள்ளச்சாராயம் விற்றதாக கூறி 4 பேர் தற்போது இன்றைய தினம் சின்னதுரை என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக சார்பில் தொடர்ந்த வழக்குகளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஷ் பாபு ஆகியோர் அமர்வில் இந்த விசாரணையானது இன்று வந்தது. அதன் அடிப்படையில் அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியிலிருந்து மெத்தனால் கொண்டு வரப்பட்டதாக வழக்கு சிபிஐக்கு விசாரிக்க கூடாது என அதிமுக சார்பில் தொடர்ந்து இந்த வழக்கின் மீதான வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக தொடர்ந்த வழக்கில் இன்றைய தினம் இந்த அதிமுக சார்பில் வழக்கறிஞர்கள் வாதம் வைத்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக நீதிபதி கொடுத்த கருத்தின்படி விசாரணை வருகின்ற ஜூன் 26ஆம் தேதி தள்ளி வைத்திருக்கிறது.